இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்ம ஊழியர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துனேன். கர்த்தராகிய தேவனுக்கும் நன்றி. ஏன்னா அன்றைக்கி நான் தாமதமாக கொஞ்சம் வந்துட்டேன், அதனால எனக்கு அந்த வார்த்தை கிடைக்காம போச்சு. பட் ஆனால் ஆண்டவர் என்னுடைய தாகத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு, அதுக்காக ரொம்ப நன்றி. சோதர கத்தாவே அப்பா இதுவும் நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு சோதரிக்கிறேன். அப்பா பேசுறது நான் அல்ல, பரிசுத்தராகிய நீர் மாத்திரமே கத்தாவே. அப்பா என்னுடைய சுயம் இங்கே ஒரு துளி கூட வெளிப்படக்கூடாது தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரமே என்னை மறைத்து நீர் பேசுவீராக. சோத்ரம் சோத்ரம். ஐயா வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. ஒரு ஒரு வார்த்தைக்கு எத்தனை நிமிஷம் கொடுத்தாங்க ஐயா? அப்ப நான் எத்தனை வார்த்தை பேச போறேன்? அப்ப 7-10 எவ்வளவு நேரம் ஆகுது? 1 hour ஆகுது பிளஸ் 10 நிமிஷம் ஆகுது. வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ணுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. பசிக்குதா? பரவாயில்ல. ஸோ பசியை நான் நினைக்கிறதுனால ஆண்டவன் நினைப்பாருல்ல. ஸோ அந்த 7 வார்த்தையும் நான் அதே 10 நிமிஷத்துல இல்லை மேக்ஸிமம் 15 minutes அதுக்குள்ள முடிச்சிடும். சரிங்களா? ஓகேங்களா? 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 minutes. ஓகேங்களா? தேங்க்யூ. முதல் வார்த்தை என்ன பூ பார்த்தோம்? 7 பூ பார்த்தோம். முதல்ல என்ன பூ? மன்னிப்பு. மன்னிப்பு பூ பத்தி பேசினவங்க யாரு? நம்ம ஜெசிந்தா. சூப்பரா அழகா பேசினாங்க. நான் நினைச்சே கூட பார்க்கவே இல்லை அவங்க அப்படி பேசுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையா தான் நம்ம அவங்கள பார்த்துருக்கோம். அப்போ பேசி நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. சூப்பரா பேசியிருக்கான். என்ன சொன்னாங்க? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மனுஷனுடைய தப்புதங்களை நம்ம மன்னிச்சாதான் நம்ம பரமபிதா நம்மளுடைய தப்பை மன்னிப்பாருன்னு அழகா தெளிவா சொன்னாங்க. ஆனா நம்ம ஒவ்வொருவரும் மன்னிக்கிறோமா? கிடையாது. ஒரு சில விஷயங்களை நமக்கே நம்ம மீறியே ஒரு கோபம் வருது. அது ஏன் வருது? அந்த கோபம் கூட இருந்தா பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கவே முடியாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கோபம் வைராக்கியம் இதெல்லாம் இருக்கவே கூடாது, கசப்பு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இருக்கவே கூடாது. இப்போ எல்லாருமே இப்போ நம்மளை பத்தி கோபமா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் தான் பண்ணணும். அவங்க மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் நம்மளுடைய தப்புதங்களுக்கு நம்ம மற்றவங்களை மன்னிச்சாதான் கடவுள் என்ன பண்ணுவாரு? நம்மளையும் மன்னிப்பாரு அப்படின்னு அவங்க தெளிவா சொன்னாங்க. சரி, அப்படி செய்யலன்னா இப்ப நம்ம பாவத்தை நம்ம மன்னிக்கல, அப்ப எப்படி நம்மளோட பாவம் மன்னிக்கணும்? ஐயா சொன்னாங்க, தன்னுடைய சகோதரன் இடத்துல கூட என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட சாரி கேட்ட கோபம் இருந்தா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நம்ம நம்மளோட காணிக்கையை பலிபீடத்துல செலுத்தணும். ஏன்னா இப்ப நான் சாதாரண வார்த்தை பேசல, இந்த பலிபீடத்துல இருந்து பேசினா அது என்னது? இந்த பைபிள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இது பேசுற எண்ணெயா வெட்டும். அது கேட்டு அது காது உள்ளவன் கேட்டு கடவுள்னு சொல்லிருக்காங்க. நீ இங்க காது வச்சுட்டு உங்க காது நீ வெளியில விட்டாலும் அது என்னது? அது முன்னையும் தான் வெட்டும். நான் 10 நிமிஷம் மாத்திரம் தான் பேசுறேன், அதை சீக்கிரமா கேளுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்க பண்ண தப்ப நம்ம மன்னிச்சா நம்ம தப்ப தேவன் கண்டிப்பா மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை மன்னிக்கிறது அவர் சொல்லி கொடுத்த இப்ப நீங்க படிக்கிறீங்க புக்ல கூட எடுத்துக்கோங்க, மேஜிக்கல் வேர்டு சொல்லுவாங்க. இந்த மன்னிப்பு ஒரு மேஜிக்கல் வேர்டு. மேஜிக்கல் அது ஒரு மந்திரமான ஒரு சொல்லுன்றாங்க. அந்த மேஜிக்கல் வேர்ட்ல இந்த மன்னிப்பும் இருக்குது. அது என்னென்ன மேஜிக்கல் வேர்டுனா 3 தான். அது ஒன்று ப்ளீஸ். ப்ளீஸ் அந்த தயவு கூடுறோம், அதுதான் ப்ளீஸ். செகண்ட் ஒன் சாரி. இந்த சாரி தான் என்னது? மன்னிப்பு. 3வது தேங்க்யூ. இந்த 3 விஷயமே மேஜிக்கல் வேர்ட்ஸ்ல மூணுமே இடம் பிடிச்சி இருக்கு. அப்படியேப்பட்ட இந்த மன்னிப்பை தான் கடவுள் நமக்கு முதலாவது சிலுவையில பேசின வார்த்தையா கொடுத்திருக்காரு. ஸோ அதுதான் நம்ம மற்றவங்களை மன்னிச்சா கடவுள் நம்மளை மன்னிப்பாரு. ஸோ அதனால நம்ம யாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டையுமே சமாதானமா இருக்கதான் முயல்வாங்க. நாமும் அப்படியே இருக்க நம்ம பாடுபடுவோம். அடுத்து 2வது பூ என்ன பூ? ரட்சிப்பு. நம்ம பிரீத்தி அழகா பேசினாங்க ரட்சிப்பை பத்தி. என்ன சொன்னாரு? இன்னைக்கு நீ என்னிடம் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். ரட்சிப்பு உங்களால தர முடியுமா? இல்ல மற்றவங்களால தர முடியுமா? முடியாது. ரட்சிப்பை தரக்கூடிய ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அது யாரால உண்டானது? தேவனால உண்டானது. இது தேவனால் உண்டான ஈவுன்னு சொல்றாங்க. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டான ஈவு. ரட்சிப்பு அவரால் மட்டுமே நம்ம தர முடியும். முதலாவது கல்லன் தன் பாவத்தை
அறிக்கையிட்டான். அடுத்து அவன் தன்னை தாழ்த்தினான். அதுக்கப்புறம் தேவன் இடத்துல திரும்பினா அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, கல்லன் தன் பாவத்தை முதலாவது அறிக்கையிட்ட பிறகுதான் தேவன் அவனை பரதீசில நினைச்சான். என்ன பண்ணாரு, நீ என்னுடன் கூடவே பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த தேவன், அந்த கல்யாணம் மன்னிச்ச தேவன் நம்மள மன்னிக்க மாட்டாரா? புதுசா இப்ப ரட்சிக்கப்படாத யாராவது ஒருத்தர் வந்திருக்கீங்களா இந்த இடத்துல? இல்ல. ரட்சிக்கப்படாத இருக்கிற அந்த ஜனங்களையும் அவங்களுடைய பாவங்களை அவங்க அறிக்கையிட்டா கண்டிப்பா நம்மளுடைய தேவன் அவங்கள மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த கல்யாணுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. அவர் அறிஞ்சு அவர் ரட்சிப்புக்குள்ள வந்த நமக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. அவர் அறியாத பிள்ளையும் வந்து, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வந்து நீங்க இனிமே நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு ஒரு மன உருகி வந்து இந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணா கண்டிப்பா அது நடக்கும். அவங்க நம்மளுடைய பாவத்தை இன்னைக்கு அவங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ரட்சிப்பை கொடுப்பாரு. அடுத்து மூணாவது பூ என்ன பூ? பராமரிப்பு, அதாவது அரவணைப்பு. ஒரு தாயினோட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த காலத்துல ஏன் முதியோர் இல்ல இருக்கு? தாயை பராமரிக்கணும் நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம இருக்கிற ஜனங்களே என்ன பண்ணுவாங்க, தாயினுடைய அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நமக்கு பாலூட்டி சோறுட்டி வளர்த்த தாயின் அன்பு அவங்களுக்கு தெரியாம தான் எங்க போய் சேர்க்கிறாங்க, முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறாங்க. ஆனாலும் அந்த தாயை வந்து என்ன பண்ண, வேதத்துல கூட வாசிங்க, நீதிமொழிகள் 23:22 எடுத்து வாசிங்கள். 23:22 23வது அதிகாரத்துல 22வது வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவரை அசட்டை பண்ணாதே. பாருங்க, நம்ம தகப்பனுக்கு அவரோட புத்தியை நம்ம கேட்கணும், தகப்பன் போதகத்தை கேட்கணும். அந்த தாய் வயது சென்றவச்சா, சில பேர் வயது சென்றதா அப்படி இடிவா நடத்துவாங்க. போமா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தாய் பேச்சே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க கூட பாரு, நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கீழ்படிக்கலன்னு நம்ம கூட கஷ்டப்படுறோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறாரு. சிலுவையில வந்து அவ்வளவு வலி வேதனை, மரண வேதனை பண்றாரு. அந்த நேரத்துல அவர் யாரை மறக்கல, அந்த தாயை மறக்கல. மறக்காம என்ன பண்ணாரு, அவர் அதிகமா நேசிச்ச சீஷன் யாரு? யோவான். நம்மள நேசிச்ச சீஷன் நம்ம தாயையும் நேசிக்கணும் அப்படின்னு அந்த யோவானை தான் என்ன பண்ணாரு, மகனா கொடுத்தாரு. இதோ ஒரு தாய், அதோ ஒரு மகன் சொல்லிட்டு அந்த யோவானை தான் சொல்லி அவர் ஆசீர்வதிச்சாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த யோவான் நம்ம தேவனை எப்படி நேசிச்சிருப்பாரு, அது போல அந்த தாயையும் அவன் நேசிக்கணும்னு அவர் கேட்டுக்கொண்டாரு. அது போலதான் இப்ப நம்மளுடைய ஆயுசின் வருஷங்களை கூட அதிகப்படணும்னா நம்ம என்ன பண்ணணுமா, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். கனம் பண்ணாதான் நம்மளுக்கு ஆயுசின் வருஷங்கள். நான் நிறைய நமக்கு ஏன் நோய் வருது, எனக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப நான் நினைப்பேன் நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்யறோம், அதான் போல இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம அதை கேட்கிறப்ப ஆண்டவர் பதில் கொடுப்பார், நீ உன் தகப்பனையும் தாயும் பதில் கொடுப்பார், அவங்க கனம் பண்ணு, அப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட, உனக்கு ஜீவன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ விரும்புறியா அப்படின்னா நீ என்ன இடத்துல எனக்கு ஜீவன் வேணும் சப்பா, ஆனா நான் என்ன பண்றது எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப நாளா நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படிதான் எனக்குள்ள ஒரு பாட்டு வந்தது. என்ன பாட்டா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்த பாடல்ல வெளிப்பட்டது, ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ, தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி, மற்றவங்க பத்தி தீய பேசுறது, வஞ்சகமா பேசுறது, அதெல்லாம் நம்ம விட்டு விலக்கிட்டாலே என்ன பண்ணுவோம், நமக்கு ஜீவனை ஆண்டவர் கட்டளையிடுவார். 100 வருஷம் இல்லை, 100 வருஷத்துக்கு மேலே நம்ம வேதத்துல எத்தனை வருஷத்துக்கு மேல வாழ்ந்துருக்காங்க, அந்த மாதிரி நம்மளையும் வாழ வைப்பார். சரி, அதுக்குதான் இப்படி வந்து நம்மளுக்கு கடைசியா அப்ப நம்மளோட தாயுடைய வார்த்தையை அசட்டை பண்ணணுமா? பண்ணக்கூடாது. அந்த தாயை அவ்வளவு சிலுவையில வேதனை மத்தியிலையும் அவர் நினைச்ச தகப்பன் போல நம்மளும் நம்மளுடைய தாயை நினைக்க தவறக்கூடாது. 4வது என்ன பூ? கைவிடுப்பு. நம்ம விஜயம்மா அழகா பேசினாங்க. அவங்க பேசினாங்க, நமக்கு பேச வராது, அவங்க தெளிவா நல்லா அழகா பேசினாங்க. என்ன பண்ணாரு, ஏசப்பா ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படி சொன்னார். அதுல என்ன அர்த்தம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அர்த்தம். அவர் ஏன் கைவிட்டாரு அவங்க சொன்னாங்க அழகா. அவரு நம்மளோட பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனாலதான் என்னாச்சு, அவர் கைவிடப்பட்டாரு. அவர் ஏன் கைவிட்டவர்? நீங்க எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம்.
தப்பா நினைச்சாதீங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்ப நம்மளோட அக்கிரமத்துக்காக அவர் என்னது மனுஷகுமாரன் தானே இந்த பூமியில வெளிப்பட்டாரு. அப்ப அந்த நம்மளுடைய பாவங்களை அவரு சிலுவையில சுமந்ததுனால தான் பிதா அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, கைவிட்டாரு. அதை என்ன பண்ணாரு, ஒரு நிமிஷம் மட்டும் அந்த இயேசு அந்த நிமிஷத்துல என்ன பண்ணாரு, நமக்காக குற்றவாளியா காணப்பட்டாரு. அவர் குற்றவாளியா, அவர் பாவியா? இல்லவே இல்லை. ஆனா நம்ம தான் குற்றவாளி, நம்ம தான் பாவி, பாவியிலும் பாவி, பிரதான பாவி நம்ம. ஆனா நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய குற்றங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில் அவர் குற்றவாளியா காணப்பட்டாரு. ஆனா பிதா அந்த ஒரு நிமிஷத்துல யாரா காணப்பட்டாரு, நீதிபதியா காணப்பட்டாரு. அதனாலதான் அந்த ஒருவன் என்ன பண்ணாரு, தம்முடைய முகத்தை மறைச்சுக்கிட்டாரு. இந்த நம்மளுக்காக இந்த ஆடோ மாடோ ரத்தத்தை கொடுக்கலைங்க, நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும். அடுத்த பூ என்ன பூ? தாகிப்பு. தாகிப்பு அது தவிப்புன்னு சொல்லலாம். ஆண்டவரோட தவிப்பையே நம்ம பார்க்கலாம். என்ன சொன்னாரு, எல்லாம் முடிந்தது என்று எசரிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க, தாகமா இருக்கிறேன்? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? என்ன தாகம் இருக்கிறது? தத்துவ தாகம். அது மட்டும் இல்லாம என்ன ஆச்சுன்னா, இந்த உலகத்துல அவதரிச்ச ஒரே தெய்வம் நம்ம தெய்வம், நமக்காக அவதரிச்ச தெய்வம். அவர் அவதரிச்சு உலகத்துல அவர் எதுக்கு அவதரிச்சாரோ அது ஒரே ஒரு துளி கூட அவர் பிசகல. அந்த ஒரு துளி பிசகாம என்ன பண்ணாரு, நமக்காக சாதித்து முடித்தார். அதனால அதுதான் அந்த தாகிப்புக்கு அர்த்தமும் அதுதான். தாகம்னு ஏன் சொன்னாரு, அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் பாரு, அந்த தாகத்தை தான் அவர் சொன்னாரு. சரிங்களா? அப்போ நமக்கும் என்ன பண்ணணும், ஆத்மத்தாக இருக்கணும் கண்டிப்பா. இப்ப நமக்காகவே மட்டுமே நம்ம ஜெபிச்சு கூடாது, அடுத்தவங்களுக்கு ஜெபிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் கூட ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஏசப்பா அடுத்தவங்களுக்கு வந்து வீடு இல்லைன்னு சொன்னாங்க, எனக்கு வீடு வேணும்னாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் வந்து ஏசப்பா நான் அவங்களுக்கு வீடு இல்லைன்னு கொடுத்தா எனக்கு நீங்க 2 வீடா கொடுப்பீங்களா ஏசப்பா அப்படின்னு கூட நான் விசுவாசிச்சு சிரிச்சுக்கிட்டே நினைச்சிட்டு போயிருக்கேன். இப்போ மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா நம்மளை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த தாகம் நம்ம ஆத்ம தாகம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்காகவே ஜெபிச்சு நம்மளே நல்லா இருந்தா போதுமா, அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். அப்போ ஆண்டவரை அறியாத மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இப்போ நான் கூட ஸ்கூல்ல வேலைக்கு போனோம், அங்கே இருக்கிற ஸ்டார்டிங்ல என்னை பார்த்தாலே எந்த மிஸ்ஸுமே பிடிக்காது, எச்சம் இன்க்ளூடிங் என்னை பார்த்தாலே பிடிக்காது. எப்போ பாரு பைபிளை பற்றியே நினச்சிட்டு பைபிள் பற்றியே பேசும், அது அப்படியே நீதிபதி மாதிரி பேசும் அப்படின்னு எச்சம்கே எனக்கு என்னை பற்றி ஒரு தாட்ஸ் இருக்கு. ஆனால் அப்படியேப்பட்ட எச்சமும் மற்ற மிஸ்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ அழைத்து போகல என்னோட விண்ணப்பத்துக்கு நீ ஜெபிச்சுக்கோ அப்படின்ற அதோட விஷயம். அவங்க எல்லாம் அப்படி இந்து பக்கா இந்து, அந்த ஸ்கூலு பக்கா இந்து, அதெல்லாம் கிறிஸ்டினா அப்படி ஒரு ஓரமாக தான் ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒதுக்குன மாதிரி ஒதுக்குனாங்க. ஆனால் தேவன் நம்மளை யாரு உயர்த்துகிற தேவன். நீ என்ன பண்ணாரு, என் கைக்குள்ளேயே அடங்கிரு உன்னை ஏற்ற வேலையை உயர்த்துவேன்னு சொன்னாரு. அப்படிதான் அந்த தேவன் என்ன மாத்திரம் இல்லை உங்களையும் உயர்த்துவார். அதுதான் அந்த மாதிரி நம்ம என்னை நின்று சொன்னா நினைச்சா நீங்க என்ன திட்டினீங்களே, நீங்க இப்படி போனீங்களே, நான் உங்களுக்காக என் ஜெபம் பண்ணணும், ஏசப்பா எவ்வளவு தூசிட்டீங்க நீங்க, நான் ஏன் உங்களுக்கு ஜெபம் பண்ண நான் சொல்லிருக்கலாம், நான் சொல்லலை. ஏன் சொல்லலை, அவங்க வந்து ஏசப்பாவை உணரணும், ஏசப்பா வரையணும். கடைசியில் எல்லா மிஸ்ஸுமே இப்போ எழுதி கொடுத்து என்கிட்ட ஜெபப்பாங்க. நான் இங்கே வளரப்பார நான் அவங்களுக்காக அதை தனிப்பட்டு அவங்களுக்காக நான் ஜெபிச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஜெபிச்சது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட போய் கேட்பேன், ஒரு வாரம் கழிச்சு கேட்பேன், உங்களுக்கு நடந்ததுங்களா, அவங்க பிரச்சனை முடிஞ்சதுங்க, முடிஞ்சதுப்பா சூப்பர், உங்க கண்டிப்பா ஏசப்பா மெய்யான தெய்வம் அப்படின்னு அவங்க எல்லாம் அந்த வாயில அவங்க சொல்ல ஆரம்பிச்சது அது பெரிய. ஏன்னா புறத்தார் நம்மளை சொல்லணும், நம்ம கூட்டத்திலேயே நம்ம சொல்லக்கூடாது, நம்ம புறத்தார் சொல்லணும் ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப நம்ம இங்க வந்து நம்ம ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருந்தா நம்மள என்ன நம்மளால ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம், தூஷிக்கு தான் பண்ணுவோம். அவர் நாம நம்மளால மகிமைப்பட வேண்டி ஒரு நாளும் தூஷிக்கப்படவே கூடாது. அடுத்த பூ என்ன பூ? முடிப்பு, அர்ப்பணிப்பு. முடிப்புனா என்னது? அர்ப்பணிப்பு. ஏசு அந்த சலமி சிஸ்டம் நான் அழகா பேசினாங்க. கசப்பு மாறாவின் தண்ணீர் என்ன பண்ணாரு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடு என்னோடு. அப்படி இருக்கிறப்ப அந்த மாறாவின் கசப்பு கூட மதுரமா மாற்ற தேவன் நம்மளோட இருக்கிறப்ப நமக்கு
உலகத்துல எதை கண்டோம் நம்ம பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது, கலங்கக்கூடாது. எல்லாம் முடிந்தது 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 சொன்னாங்க. என்ன முடிந்தது? அப்படி பாவியான நம்ம மீட்கப்பட்டு தான் என்ன பண்ணாரு? பூமிக்கு தேவன் வந்தாரு. அப்போ இந்த உலகத்துல பாவத்துக்கு மீட்பே இல்லை, நமக்கு நித்திய ஜீவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள்லாம் முடிந்தது. என்னாச்சு? முடிந்து போச்சு. அதுக்கப்புறம் இயேசுவின் மரணம் குறித்த தீர்க்க தரிசனங்கள் பேசுகிற பைபிள் சொல்லிட்டு இருப்பாங்களா, அது எல்லாமே என்னது? முடிந்தது. நம் பாவங்களுக்கு அவர் நம்மளுக்கு என்ன பண்ணாரு? நம்மளோட பாவங்களுக்கும் நோய்களுக்கும் அவர் தழும்புகளால நம்ம சுகமாகிறோம். அது எல்லாமே என்னது? அந்த ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தாரு பாரு, அதுவும் முடியும். இது வரைக்கும் நம்ம நோய்களுக்கு பாவங்களுக்கு வழி இல்லாம தானே இருந்திருப்போம். அவர் முடிந்தது சொன்னார் பாரு, அந்த கணமே நம்மளோட பாவங்கள் நோய்கள் எல்லாருக்கும் வழியை உண்டாக்கிட்டாரு. அப்புறம் அந்த பாவத்துல முடிஞ்சுதான் போச்சு. அடுத்து நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய சாத்தானின் அதிகாரம் என்னவாச்சு? முடிந்து போச்சு. யாரோட அதிகாரம் தான்? நம்மளோட தேவன் தான். சாத்தான அதிகாரம் பண்ணாலும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தால மாத்துமே எல்லாத்தையும் மாத்த முடியும். அதுவும் முடிந்தது. அப்ப முடிந்ததுன்றது ஒரு சோக குரலா, ஒரு வெற்றியின் குரலா? வெற்றியின் குரல். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஒரு கீழ்ப்படுதல் குரலாவையும் அது தன்னை வெளிப்படுத்தினாரு. ஆனா முடிந்ததுன்றது யாருமே சோகமா நினைக்காதீங்க, அது நிச்சயமா ஒரு வெற்றியின் குரல். அது மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் 7வது ஒப்புவிப்பு. ஒப்புவிப்புனா என்னது? ஆவியே கோமதி சிஸ்டர் பேசுறாங்க. ஒப்புவிப்பு நல்ல உரத்த சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். 7 வார்த்தைகளை வேதனை மத்தியில சொன்ன நம்ம தேவன் 6வது வார்த்தை எதுல சொன்னாரு? பரிபூர்ண சந்தோஷத்துல தான் சொன்னாரு. ஏன் அந்த 7ன்ற ஒரு எண்ணுனா அது பரிபூரணத்துக்கு உண்டான அடையாளம். எப்பவுமே நீங்க நோட் பண்ணிக்கீங்க, 7வது எண்ணுன்றது பரிபூரணத்துக்குரிய அடையாளம். அதனாலதான் ஏசப்பா அந்த 7வது வார்த்தையை சந்தோஷமா பரிபூர்ணமா சொன்னாரு. அந்த அதை சொல்லி முடிச்சு அவர் ஆவியை ஒப்புவிக்கப்பட்டோட என்னாச்சு? பரத்திற்கு நம்ம பரத்திற்கு செல்ற பாதை திறக்கப்பட்டது. தேவாலயம் திரைச்சல் என்ன பண்ணுச்சு? கிழிஞ்சு 2வது கிழிஞ்சு போச்சு. பூமி என்ன பண்ணுச்சு? அதிர்ந்து போச்சு. கண்மலை திறந்து போச்சு. கல்லறைகளை திறந்து போச்சு. கல்லறைகளை பரிசுத்தவங்களை என்ன பண்ணாங்க? எழுந்தாங்க. அது வரைக்கும் அந்த ஜனங்கள் ஆண்டவரை மெய்யான தேவன் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நடந்த பிறகுதான் ஆண்டவர் கண்டிப்பா இவர் என்ன சொல்லுவாங்க, இவர் மெய்யாய் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? அறிக்கை செஞ்சாங்க. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் கண்கூடா அவருடைய அதிசயங்களை பார்த்து நம்ம கண்டு அவங்களாம் விசுவாசிச்சாங்க. நம்மளாம் யாரு? அப்ப யார் பாக்கியவான்? நம்ம தான் பாக்கியம். அவரை கண்டு விசுவாசிகளை விட அவரை காணாமல் விசுவாசிகள் நாம தான் பாக்கியம். அதான் நம்ம இந்த 7 வார்த்தைகளும் நம்ம எல்லாமே இது உபத்திரத்திற்காக சில அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏசப்பா எப்பவுமே என்ன சொல்லிக்கிறாரு? எனக்காக நீங்க அழவே அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க குழந்தைகளுக்காகவும் நீங்க அழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கடைசியா வந்து முடிக்க போறாங்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயத்தை கிழிக்கணும். கிழிக்க முடியுமா? கிழிச்சா இருக்குமா? இருதயத்தை கிழிக்கணும்னு வச்சுக்கோ. ஆத்ம பாரத இருதயத்துல நமக்குள்ள இந்த சிலுவை நம்ம இந்த 7 பூவை நம்ம நினைச்சாலே நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? தானா கிழிஞ்சிடும். நமக்காக யாருங்க அவரு? நமக்காக ரத்தத்தை கொடுத்து நமக்காக உயிரை கொடுக்க யார்? நம்ம தேவன். நம்மளை நேசிக்கிறாரு. நம்மளை நேசிக்கவே தான் அவர் இந்த பூமிக்கும் வந்தாரு. நம்ம பாவங்களை ரட்சித்து நம்மளை நேசித்து அவரோடு கூட நம்ம உறவாடணும். நம்ம அவரோடு கூட பரலோகத்துல நம்ம உட்காரணும். அவர் பக்கத்துல யாரையும் தேவர்கள் 30 கோடி தேவர்கள் அவங்க கூட அதிகாரம் கொடுக்கும். அவர் பக்கத்துல நம்ம இருக்கணும். நமக்கு தான் அந்த அதிகாரத்தை, அந்த பரலோகத்தை நமக்காக தான் அவர் திறந்தாரு. அவர் ஜீவனை விட்டு தான் அந்த பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை கிழிச்சு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மக்கள் மேல வரப்போகக்கூடிய நிறைய கோபாக்கள் இருக்கு, இன்னமும் இருக்கு. இனிமேல் இவ்வளவு நாள் இருந்ததுன்னா எவ்வளவோ இருந்தது. நம்ம என்னென்ன பார்த்தோம்? பார்த்தோம், பூமி எதிர்த்து பார்த்தோம், இந்த ரஷ்யா புரட்சி எல்லாமே பார்த்தோம். ரஷ்யால எவ்வளவு அணுகுண்டு வெடிப்பு எவ்வளவோ நம்ம பார்த்தோம். ஆனா இனிமேலும் நமக்கு வரப்போற கோபாக்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த உலகத்துல நமக்கும் புறஜாதிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம என்ன பண்ணுவாங்க? புறஜாதியில் என்ன பண்ணுவாங்க? அழுது புலம்புவாங்க. ஆனா நம்ம புலம்பல் என்னவாகும்? ஆனந்த கழிப்பா மாறும். ஏன்னா நம்ம புலம்பலை அவர் வாங்கிப்பாரு. உலகம் வந்து சந்தோஷப்பட நீங்களே அழுது புலம்புவீங்க. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், நம்ம அவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு அடுத்த மக்கள் கிட்ட போய் சொல்லி அது அவங்களே தானே பண்ணுவாங்க, மட்டப்படுத்திப்பாங்க. இப்ப நம்ம போய் மனுஷங்க கிட்ட போய் நம்மளை பத்தி சொன்னோமா என்ன பண்ணுவாங்க? அது இப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சு ஒரு நாள் நம்மையே நிந்திப்பாங்க. ஆனா நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம தேவன் கிட்ட சொன்னா தேவன் என்ன பண்ணுவாரு? நம்ம புலம்பல
ஆனந்த கலைகளா மாத்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மற்ற ஜனங்களுக்காக, நமக்காக மட்டுமல்ல ஜெபிக்க கூடாது, மற்ற ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? எப்படி போய் நிக்கணுமா? திறப்பின் டைம் தெரியுமா உங்களுக்கு? மிட் நைட் 12 மணிக்கு யாரும் ஜெபிப்பீங்க? நான் ஜெபிப்பேன். 12 மணிக்கு ஜெபிப்பேன். அந்த நேரத்தில் தான் நான் ஜெபிப்பேன். அந்த 12 மணிக்கு தான் எழுந்து நான் ஜெபிப்பேன். இப்போ இந்த வார்த்தை எத்தனை மணிக்கு எடுத்தேன்னு நினைக்கிறீங்க? அதே 12 மணிக்கு தான் எடுத்தேன். அந்த 12 மணிக்கு அந்த வார்த்தையை அவருக்கு எனக்கு கொடுத்து, அவ்வளோ நேரம் எனக்கு கொடுக்க மாட்டாது. 4 நாளாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், வார்த்தை எடுக்கலையே வச்சு. ஆனால் நேற்று அந்த 12 மணிக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ நம்ம கடைசியாக நம்ம என்ன எப்படி இருக்கணும்? நம்ம ஆத்மாவுக்கு பாரமாக இருந்து நம்ம அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம இருதயத்தை திறந்து ஜெபி. நமக்காக நமக்கு ஒரு கஷ்டம் எவ்வளோ அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரு தாகம் நமக்கு அடுத்தவங்க மேலே இருந்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்தவங்க ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள வரணும். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே யாரோட பிள்ளைங்க தான்? படாதவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறப்போ, திறப்பிலை நின்று ஜெபிக்கும் போது அப்படியேப்பட்ட ஆத்மாவை தான் யார் தேடுறது? நம்ம தேவனாகிய கர்த்தர் தேடுகிறார். அப்போ நீங்க இந்த ஆண்டவர் நம்ம அழைத்தவர் அநேகர் அழைச்சாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர். நம்ம அழைத்தவரா இருக்கணுமா, தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்படி இருக்கணும்? அழைக்கப்பட்டவர்களா இருக்கணுமா? அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும், அது அநேகர். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர்ல நீயும் நானும் கண்டிப்பா இருக்கணும், இருக்கதான் வேணும். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? திறப்பில ஜெபிக்கணும். ஜெப ஆவியை என்னில் ஊற்று தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவியை என்னில் ஊற்று தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரை நடக்க வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரை நடக்க வேண்டும். ஜெப ஆவி என்னிலும் தேவா, ஜெப சிந்தை நம்மில் தாரும் தேவா, அறைக்குள்